அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்க போகிறது தன வரவை அதிகரிக்க பரிகாரம். நிறைய பரிகாரங்கள் இருக்குது, அதில் இதுவும் ஒன்று. தன வரவு அப்படின்றது நமக்கு அந்த மணி ஃப்ளோ அப்படின்றது கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். எப்பொழுதும் நமக்கு வந்து கொண்டே இருந்தால் நல்லதாக நமக்கு இருக்கும். அப்படி இல்லை, நமக்கு வரவே மாட்டேன்து அப்படின்னா நாம் கடன் வாங்க வேண்டிய நிலை என்பது ஏற்படும். அப்போது அந்த மாதிரி நிலைக்கெல்லாம் நாம் போகாத, நமக்கு தர்மமான வழியில் பணம் வருவதற்கு இந்த மாதிரி பரிகாரங்கள் நமக்கு உதவியாக இருக்கும். நிச்சயமாக பலனை தரக்கூடிய பரிகாரம் இது சனிக்கிழமையில் செய்வது ரொம்பவே சிறந்தது. என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு சனிக்கிழமையும், இதற்கு இத்தனை காலம் அப்படின்னு கிடையாது. ஆனால் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நம்ம பாட்டுன்னு செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்கு ஏற்படாது. அதனால் ஒரு 9 வாரம் வச்சுக்கோங்க. அதற்கு பிறகு உங்களுடைய விருப்பம். அந்த 9 வாரத்திற்கு உள்ளாக உங்களுக்கு மாற்றம் என்பது தெரியும். அதற்கு பிறகு நீங்களே இதை கண்டினியூவாக செஞ்சிட்ருப்பீங்க. இதற்கு தேவையானது அரசமரம். அரசமரத்திற்கும் சனிக்கிழமைக்கும் நல்ல ஒரு தொடர்பு உண்டு. அரச மரத்தை சனிக்கிழமையில் தான் நாம் தொடலாம். அதனால் ஏன்னா சனிக்கிழமையில் மகாலட்சுமி தாயார் அந்த அரச மரத்தில் வாசம் செய்வதாக நமக்கு சொல்லப்படுகின்றது. அதனால் சொல்லப்படுகின்றது, இது உண்மை. அதனால தான் சொல்கிறாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில் நம்ம போனோம், அந்த அரச மரத்துக்கிட்ட தண்ணீர் ஊற்றணும். கொஞ்சமாக நாம் சர்க்கரையோ அல்லது அரிசி மாவோடு சேர்ந்த சர்க்கரையோ அரிசியோ ஏதோ ஒன்று ஒரு இலையில் வச்சுடணும். அந்த இடத்துல வச்சுட்டா எறும்புகள், புழுக்கள், பூச்சிகள் இவற்றுக்கு அது ஆகாரமாக இருக்கும். இதை நாம் செஞ்சிடணும். செஞ்சுட்டு அந்த மரத்தில் இருந்து ஒரு 5 இலைகளை பறிக்கணும். நல்லா இருக்கணும், கிழிச்சல் இருக்கக்கூடாது. அது ரொம்ப பார்ப்பதற்கு தலன்னு நல்லா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு 5 இலைகளை பறிச்சுட்டு மரத்தை 5 முறை பிரதட்சணம் பண்ணிவிட்டு தண்ணீர் ஊற்றிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. வீட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டிலையே தயார் பண்ண மஞ்சளாக இருந்தால் பலன் நல்லபடியாக சீக்கிரமாக வரும். கொம்பு மஞ்சள் இருக்கு இல்லையா, அதை நல்லா காய வச்சு ஒன்றும் பாதியுமாக உரல்லையோ அல்லது கல்லுலையோ இடிச்சிட்டு அதை நம்ம மிக்சியில் போட்டோம் அப்படின்னா நல்லா நமக்கு பவுடர் வந்துடும், டர்மரிக் பவுடர். அதை நாம் ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்யும்போது அதை பயன்படுத்தினோம் அப்படின்னா நமக்கு பலன் சீக்கிரமாக வரும். கடையில் விற்கிறது கெமிக்கலோடு இருக்கும். இது சுத்தமான மஞ்சள். அதனால் அந்த மாதிரி செய்வது சிறந்தது. இல்லாதவர்கள் நீங்கள் அதாவது கடையில் விற்கிற அந்த மஞ்சள் கூட பயன்படுத்திக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன பண்ணணும் அப்படின்னா, அவசரத்துக்கு தேவை அப்படின்னா பயன்படுத்திக்கோங்க. அடுத்தடுத்த வாரங்களில் இந்த மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மஞ்சளில் கொஞ்சமாக என்ன பண்ணணும் அப்படின்னா, தண்ணீர் விட்டு கலந்துக்கோங்க அல்லது தயிர் விட்டு கலந்துக்கோங்க, உங்களுடைய விருப்பம். கலந்துட்டு கங்காஜலமாக இருந்தால் சிறந்தது. அது இல்லைன்னா வெறும் தண்ணீர், அப்படி இல்லைன்னா தயிர் விட்டு கலந்துக்கலாம் அல்லது பால் விட்டு கூட கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு கங்காஜலம் தான். அது இல்லை அப்படின்னா தண்ணீரோ பாலோ தயிரோ விட்டு கலந்துக்கலாம். ஏதாவது ஒன்று கலந்துட்டு உங்களுடைய வலது கையில் இருக்கக்கூடிய மோதிர விரலால் அந்த பேஸ்ட் எடுத்துக்கணும். எந்த பேஸ்ட்டு, நம்ம அந்த மஞ்சள் பேஸ்ட் தயார் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, அதை எடுத்துட்டு ஸ்வஸ்திக் நீங்கள் போடணும். வீடியோவில் உங்களுக்கு ஸ்வஸ்திக் வரும். ஸ்வஸ்திக்கில் 2 முறை இருக்குது. அதில் நல்ல சுபகாரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஸ்வஸ்திக் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த ஸ்வஸ்திக் தான். இந்த மாதிரி அதில் போட்டுக்கோங்க. 5 இலைகளில் போட்டுக்கோங்க. ஒரு தட்டில் வச்சுடுங்க. அது நல்லா காயட்டும். இதை மகாலட்சுமி தாயார்கிட்ட வச்சுடுங்க. வெள்ளிக்கிழமை அன்று சனிக்கிழமை அன்று வச்சுடுங்க. வச்சுட்டு பெருமாளையும் வேண்டி மகாலட்சுமி தாயாரையும் வேண்டி தீபதூப ஆரத்தி நைவேத்தியம் காட்டிடுங்க. அப்படியே இருக்கட்டும். மறுநாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை என்று இந்த 5
ஸ்வஸ்திக்கு போட்ட இந்த இலை இருக்கு இல்லையா, அதை வந்து பீரோவில் வச்சுடுங்க. வேணும்னா நீங்கள் ஒவ்வொரு இடத்துல வைக்கலாம். பீரோவில் வச்சுக்கலாம், உங்களுடைய பர்ஸில் வைக்கலாம், கணவருடைய பர்ஸில் வைக்கலாம். நீங்கள் வியாபாரம் செய்கிறீங்கன்னா அந்த இடத்துல வச்சுடலாம். அப்படி இல்லைன்னா 5த்தையும் நீங்கள் ஒரு மஞ்சள் துணியில் சுற்றி பீரோவில் வச்சுடுங்க. அடுத்த வாரம் வரும்போது இந்த 5 இலையை கொண்டு போயிட்டு அரச மரத்துக்கு அடியில் போட்டுட்டு மறுபடியும் இதே ப்ராசஸ் இப்படி ஒரு 9 வாரம் செய்து பாருங்கள். நிச்சயமாக தன வரவு அப்படின்றது உங்களுக்கு நல்லா வருவதை நீங்களே பார்ப்பீங்க. நிச்சயமாக எல்லாரும் செய்து பயன்பெறுங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய சந்தேகங்களை சொல்லுங்கள். மற்றும் ஒரு பதிவில் மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.